திராவிட இயக்கங்களை வேறறுக்கும் காலம் வந்துவிட்டதாக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் டாக்டர் டி தேவானந்த் யாதவ் தெரிவித்துள்ளார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. இதையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகத்தில் அக்கட்சியின் தமிழக மேலிட பார்வையாளர் முரளிதர ராவ், நிர்வாகி மோகன்ராஜ் ஜுல்லு ஆகியோருடன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் டாக்டர் டி தேவானந்த் யாதவ் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ரா குணசீலன் யாதவ், சாலமன் மோகன்தாஸ், பிரவீன் பிலிப், நந்தகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் டி தேவானந்த் யாதவ், திராவிட இயக்கங்களை வேறு அறுக்கும் காலம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். லஞ்சமில்லா அரசு, மதுவில்லா தமிழகம், சாதி மத பேதமின்றி எல்லோருக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையிலான செலவை அரசு ஏற்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் சார்பில் 40 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும், இதன் அடிப்படையில் கணிசமான தொகுதிகளை பாஜக ஒதுக்கீடு செய்யும் என எதிர்பார்ப்பதாக கூறிய டாக்டர் டி தேவானந்த் யாதவ், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பேனானுப்பு சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த தேர்தலில் தமிழகத்தில் அனைத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய கல்வி கொள்ளையை வேறெடுக்கவும், ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரவும், லஞ்சமில்லா அரசு, மது இல்லா அரசு, அனைத்து குழந்தைகளுக்கும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து செலவையும் அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் சார்பாக களமிறங்கியிருக்கிறோம். இந்த கொள்கைக்கு ஏதுவாக பாரதிய ஜனதா கட்சியும் இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சியுடன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது என்பது முடிவெடுத்து அதற்கான தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம். நான் 40 தொகுதிகளை கேட்டிருக்கும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் அங்கே வர இருப்பதால் ஏறக்குறைய நிச்சயமாக எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அளவிற்கு சீட்டுகள் கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கு. ஒரே நிபந்தனை, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து செலவையும் அரசாங்கம் ஏற்க வேண்டும். எங்கள் தேர்தல் அறிக்கையில் அதை தான் முதன்மைப்படுத்துவோம். சின்னம் என்பது எங்களுக்கு தனியாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் கடந்த முறை போட்டியிட்ட பேனா நிப்பு அதே சிம்பலில் தான் இந்த முறையும் நாங்கள் போட்டியிடுகிறோம்.